வெல்கம் டு எவ்ரிடே குக்கிங். இன்றைக்கி நம்ம வெயிட் லாஸ் டயட்டில் சேர்த்துக்கிற மாதிரி 6 வகையான உப்புமா எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இதில் நம்ம முதல்ல பார்க்க போகிறது கம்பு உப்புமா. ஒரு பவுல் கம்பு உப்புமா கிட்டத்தட்ட 220 கேலரிஸ். கம்பு உப்புமா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இங்கே 2 பேருக்கு அளவாக மாவு ரெடி பண்ணிக்க போகிறோம். இதுக்கு ஒரு 1.5 கப் அளவுக்கு கம்பு எடுத்துக்கோங்க. இதை இப்போ நல்லா மணம் வர வரைக்கும் வறுத்துக்கணும். எப்படியும் ஒரு 5 நிமிஷம் நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் இதை வறுக்க வேண்டியது வரும். இதோ நல்ல வாசனை வந்துருச்சு, வறுபட்டுருச்சு. இதை ஆற விட்டுட்டு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். இப்போ நீங்கள் இதை எவ்வளோ தூரம் நல்லா பொடி பண்ண முடியுமோ அவ்வளோ தூரம் நல்லா மைய அரைச்சிக்கோங்க. அரைச்ச மாவை பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இதோட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ அதை நல்லா கலந்து விடுங்க. நல்லா கலந்து விட்டுட்டு தண்ணி சேர்க்க ஆரம்பிக்கணும். தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து பெசறி விடுங்க. புட்டுக்கு மாவு பிசைகிற மாதிரி பிசையணும். ரொம்ப தண்ணி சேர்த்துறாதீங்க. லைட்டாக தெளிச்சிட்டு நல்லா உதிரி உதிரி ஆக்குங்க. இதோ மாவு ஈரப்பதத்தோடு இந்த மாதிரி இருக்கணும். இப்போ இட்லி தட்டில் தண்ணி ஊற்றிக்கலாம். இட்லி தட்டை வச்சு இதுக்கு மேலே நல்லா சுத்தமான ஈர துணியை விரிச்சு விடுங்க. இதுக்கு மேலே நம்ம கலந்து வச்சுருக்கிற மாவை ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். துணியை வச்சு இந்த மாதிரி லைட்டாக மூடிக்கோங்க. இப்போ இதை மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வேக விட போகிறோம். இதோ நம்மளோட வேக வச்ச கம்பு மாவு ரெடி. இதில் நம்ம முதல்ல உப்புமா செஞ்சுக்கலாம். இதுக்கு பாத்திரத்தில் தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கோங்க. இதில் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கலாம். கடுகு வெடிக்கட்டும். கடுகு வெடித்ததும் கொஞ்சமாக நறுக்கின வெங்காயம், கொஞ்சமாக கருவேப்பிலை, இது ரெண்டையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இதோட காரத்துக்கு 2 காஞ்ச மிளகாயை கிள்ளி போடுங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். வெங்காயம்லாம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ மாவு சேர்த்துடலாம். நான் ஒரு பவுல் கலவா மட்டும் மாவு சேர்க்க போகிறேன். நம்ம இங்கே ஒருத்தர் கலவா தான் செய்கிறோம். நீங்கள் 2 பேர் கலவா செய்கிறதா இருந்தால் எல்லா மாவையும் சேர்த்துடலாம். இதை இப்போ நல்லா வதக்க ஆரம்பிக்கலாம். இந்த ஸ்டேஜில் உப்பு பார்த்துக்கோங்க. உப்பு தேவைப்பட்டால் மறுபடியும் போட்டுக்கோங்க. ஒரு 2-3 நிமிஷம் நல்லா மீடியம் ஃப்ளேமில் கிளறிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இதோ இது ரெடி ஆகிடுச்சு. சர்வ் பண்ணிடலாம். இன்றைக்கி நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஒரு பவுல் கலவா உப்புமா சாப்பிட போகிறோம். ஒரு பவுல் உப்புமாங்கிறது கிட்டத்தட்ட 250 கிராம். இந்த 250 கிராம் உப்புமாவில் 5.7 கிராம் ப்ரோட்டீனும், 5 கிராம் ஃபேட்டும், 28.9 கிராம் கார்போஹைட்ரேட்டும், 6.2 கிராம் ஃபைபரும் இருக்குது. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது ரவை உப்புமா. ஒரு கப் ரவை உப்புமா கிட்டத்தட்ட 398 கேலரிஸ். எந்த ஒரு உணவையுமே நம்ம எக்ஸாக்டாக அளந்து செய்ய முடியாது. அதனால் கேலரிஸ் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கலாம். இப்போ நம்ம இந்த டயட் உப்புமா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு 1/2 கப் அளவுக்கு ரவை எடுத்துக்கோங்க. இதை கொஞ்சம் வறுத்துக்கலாம். இது கொஞ்சம் மணல் மாதிரி வரணும். ஒரு 3-4 நிமிஷம் அதை நல்லா வறுத்துக்கோங்க. கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வருங்க, தீச்சிடாதீங்க. இதோ ரவை வறுபட்டுருச்சு. இதை எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதே பாத்திரத்தில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். இதில் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு. கடுகு வெடிக்கட்டும். உளுந்து நல்லா கலர் மாறட்டும். கடுகு வெடித்ததும் கொஞ்சமாக நறுக்கின வெங்காயம் சேர்த்துக்கலாம். இது ஒரு 1/4 வெங்காயம் அவ்வளோதான். இதோட கொஞ்சமாக சின்ன துண்டு இஞ்சி நல்லா நறுக்குனது, ஒரு கை கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகாய் நறுக்குனது. இது எல்லாத்தையும் இப்போ நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதும் 1 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு உப்புமா கொஞ்சம் உதிரி உதிரியாக வரணும் அப்படின்னா 1 பங்கு ரவை அப்படின்னா 2 பங்கு தண்ணி ஊற்றினா போதும். இல்லை இன்னும் கொஞ்சம் நல்லா சாஃப்டாக வரணும் அப்படின்னா எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றிக்கோங்க.
இங்கே நான் உப்பு சேர்த்து கலந்து விட்டுட்டேன். இப்போ தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சதும் அப்படியே இதை சிம்மில் வச்சுட்டு ரவையை சேர்த்துடலாம். இப்போ இதை கைவிடாமல் கிளறிட்டே வாங்க. ரவை கொஞ்சம் சீக்கிரமாகவே தண்ணியெல்லாம் இழுத்துரும், அதனால் கைவிடாமல் கிளறுங்க. இதோ எல்லா தண்ணியும் ரவை இழுத்துருச்சு. இப்போ மூடி போட்டு அப்படியே லோ ஃப்ளேம்லேயே இதை கொஞ்சம் நேரம் வேக விடலாம். ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் கூட நீங்கள் இதை குக் பண்ணலாம். நடுவே நீங்கள் மூடியை எடுத்துட்டு கிளறி விட்டுட்டே வரணும். நீங்கள் இதை எவ்வளோ நேரம் அடுப்பில் வைக்கிறீங்களோ அவ்வளோ தூரம் இந்த உதிரி உதிரியாக வரும். ஸோ இதோ நம்மளோட ரவா உப்புமா ரெடி. நமக்கு தேவை இதில் ஒரு பவுல். இதோட நம்ம ஒரு சின்ன கேரளா வாழைப்பழமும் சேர்த்துக்க போகிறோம். ஸோ நம்மளோட காலையில் டிஃபன் முடிஞ்சது. இந்த டிஃபனில் என்னென்ன நியூட்ரியன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஒரு பவுல் உப்புமாவில் 10 கிராம் ப்ரோட்டீன் இருக்குது, அதாவது புரதச்சத்து. 15 கிராம் ஃபேட் இருக்குது, 57 கிராம் கார்போஹைட்ரேட் இருக்குது, 6 கிராம் ஃபைபர் இருக்குது. அதே மாதிரி நீங்கள் சாப்பிட்ட அந்த வாழைப்பழத்தில் 0.6 கிராம் ப்ரோட்டீனும் 0.1 கிராம் ஃபேட்டும் 13 கிராம் கார்போஹைட்ரேட்டும் 0.8 கிராம் ஃபைபரும் இருக்குது. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது அவல் உப்புமா. இதோட அப்ராக்சிமேட் கேலரிஸ் 354. இப்போ நம்ம அவல் உப்புமா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க. இதில் ஒரு 1/4 பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக நறுக்கி சேர்த்துருங்க. இதோட நறுக்கின ஒரு பச்சை மிளகாய், ஒரு மீடியம் சைஸ் நறுக்கின கேரட், கொஞ்சமாக ஒரு 1/4 கப் அளவுக்கு பச்சை பட்டாணி. இது ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். இதோட தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். இப்போ காய்கறி நல்லா வேகணும், அதனால கொஞ்சமாக தண்ணி விட்டு வேக வைக்க போகிறோம். இதை மூடி போட்டுருங்க, அப்படியே காய்கறி வெந்துட்டு இருக்கட்டும். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ ஒரு சல்லடை எடுத்துக்கோங்க. இதில் 2 கப் அவல் சேருங்க. அவலில் நம்ம நனைச்சிக்க போகிறோம். இதை தண்ணி ஊற்றி ஊற வச்சிடக்கூடாது, அதனால் கொஞ்சமாக இந்த மாதிரி தண்ணி விட்டு நனைச்சிக்கோங்க. ஊற்றின தண்ணியெல்லாம் அப்படியே வடிஞ்சிடணும். இதோ அவல் ரெடி. அவல் இந்த மாதிரி உதிரி உதிரியாக இருந்துச்சுன்னா தான் உப்புமாவுக்கு நல்லாயிருக்கும். இதோ நம்மளோட காய்கறிகளும் வெந்துருச்சு. இப்போ இதில் தண்ணியில் நனைச்சா அவலை சேர்த்தலாம். இதை இப்போ நல்லா கிளறி விடுங்க. ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் கிளறுனா போதும். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுறணும். இப்போ உப்பு பார்த்துக்கோங்க. உப்பு பத்தலைன்னா இந்த ஸ்டேஜில் போட்டுக்கலாம். இப்போ உப்பு அங்கங்கே திட்டா இல்லாத அளவுக்கு நல்லா கிளறிக்கோங்க. நல்லா கிளறியாச்சு. ஃபைனலாக நறுக்கின கொத்தமல்லி இலை தூவி ஃபினிஷ் பண்ணிடலாம். ஸோ இதோ நம்மளோட உப்புமா ரெடி. இந்த உப்புமா ரொம்பவே டேஸ்டாக இருக்கும். டயட் ரெசிபி அப்படிங்கிற ஃபீலிங்கே வராது. ஸோ இன்றைக்கி நம்ம ஒரு பவுல் அளவுக்கு இந்த உப்புமா சாப்பிட போகிறோம். ஒரு பவுல் அவல் உப்புமா அப்படிங்கிறது குத்து மதிப்பாக ஒரு 230 கிராம். இந்த அளவுக்கு உப்புமாவில் 6.5 கிராம் ப்ரோட்டீனும் 11.1 கிராம் ஃபேட்டும் 57 கிராம் கார்போஹைட்ரேட்டும் 3.6 கிராம் ஃபைபரும் இருக்குது. அடுத்ததாக ராகி சேமியா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ராகி சேமியாவை நீங்கள் நார்மல் சேமியா மாதிரி தண்ணியில் போட்டு வேக வைக்க முடியாது. தனியாக நம்ம அதை வேக வச்சு எடுத்துகிட்டு தான் தாளிக்கணும். வாங்க அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் வேணுங்கிற அளவு தண்ணி எடுத்துக்கோங்க. அதில் தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கோங்க. சேமியாவை இதில் நனைக்க போகிறோம், அதனால் தேவையான அளவு தண்ணி உங்கள் சேமியா அளவுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ உப்பு கரையட்டும். நான் இங்கே 3 கப் அளவுக்கு ராகி சேமியா எடுத்துக்க போகிறேன். இதை இப்போ இந்த தண்ணியில் போட்டுடலாம். இது ஒரு 2 நிமிஷம் மட்டும் தண்ணியில் இருக்கட்டும். 2 நிமிஷத்துக்கு மேலே கண்டிப்பாக ஊற வைக்க வேண்டாம், ஏன்னா இது கரைஞ்சிரும். இப்போ தண்ணியை வடிகட்டிட்டு ராகி சேமியாவை வெளியெடுத்துடலாம். இது நம்ம ஆவியில் வேக வைக்க போகிறோம், அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் இதை மாற்றுங்க. இட்லி பாத்திரத்தோடு உங்களுக்கு இந்த மாதிரி தட்டு வந்துருந்துச்சுன்னா இதில் வேக வைங்க, இல்லைன்னா தாராளமாக நீங்கள் இட்லி தட்டிலே வேக வச்சிடலாம்.
இது அப்படியே ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் நல்லா வேகட்டும். இதோ இது நல்லா வெந்துருச்சு, சாஃப்டாகவும் இருக்குது, குழையாமலும் இருக்குது. இப்போ இதை தாளிக்க போகிறோம். ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க. இதில் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்து, 1/2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். கடுகு வெடிக்கட்டும், பருப்பு ரெண்டும் நல்லா கலர் மாறட்டும். கடுகு நல்லா வெடித்ததும் ஒரு 1/2 நறுக்கின பெரிய வெங்காயம், 2 நறுக்கின பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்க ஆரம்பிக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்குங்க. வெங்காயம் நல்லா வதங்கிடணும். வெங்காயம் வதங்கினதும் நீங்கள் வேக வச்ச சேமியாவை சேர்த்துடலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விடலாம். கலந்து விட்டுட்டு ஒரு 2-3 நிமிஷம் இந்த அடுப்பில் இருந்தால் போதும். அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடலாம். ஸோ இதோ நம்மளோட ராகி சேமியா ரெடி. இந்த ஒரு பவுல் ராகி சேமியா கிட்டத்தட்ட ஒரு 100 கிராம் இருக்கும். இந்த அளவு சேமியாவில் ஒரு 357 கேலரிஸ் இருக்குது. இதில் 10 கிராம் ப்ரோட்டீனும் 0.4 கிராம் ஃபேட்டும் 75.2 கிராம் கார்போஹைட்ரேட்டும் 3.3 கிராம் ஃபைபரும் இருக்குது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது ராகி மாவு உப்மா. நம்மளோட இந்த பிரேக்ஃபாஸ்டோட கேலரிஸ் கிட்டத்தட்ட 344. வாங்க ராகி உப்மா எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம். இதுக்கு நமக்கு 1 கப் அளவுக்கு ராகி மாவு தேவை. இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இதை இப்போ நம்ம புட்டு மாவு பிசைகிற மாதிரி பிசைய போகிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா உதிரி உதிரி ஆக்க போகிறோம். இந்த மாதிரி உதிரி உதிரியாக இருக்கணும். நீங்கள் எடுத்து பிடிச்சி பாருங்கள். பிடிச்சாலும் நல்லா நிற்கணும், உதுத்து விட்டாலும் நல்லா உதிரணும். இந்த மாதிரி இருக்கணும் மாவு. ஸோ மாவு ரெடி பண்ணியாச்சு. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ பாத்திரம் எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக எண்ணெய் விடுங்க. இதில் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு, 1/2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேருங்க. கடுகு வெடிக்கட்டும், பருப்பு ரெண்டும் நல்லா கலர் மாறட்டும். கடுகு வெடித்ததும் கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு 10 நறுக்குன சின்ன வெங்காயம். சின்ன வெங்காயம் இல்லைன்னா நீங்கள் ஒரு 1/2 பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா வதக்கிக்கோங்க. இதோட காரத்துக்கு ஒரு 2 காஞ்ச மிளகாயும் சேர்த்துக்குவோம். வெங்காயம் வதங்கினதும் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற ராகி மாவை சேர்த்து கிளற ஆரம்பிக்கலாம். இதை நல்லா கிளறிட்டே வாங்க. ஒரு ஸ்டேஜில் எல்லாமே ஒன்று ஒன்று ஒட்டாமல் வரும். அது வரைக்கும் கிளறணும். இதோ நல்லா உதிரி உதிரி ஆயிடுச்சு. இப்போ கொஞ்சம் நேரம் மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணலாம். ஒரு 2 நிமிஷம் வச்சா போதும். ஸோ இதோ நம்மளோட ராகி உப்மா ரெடி. நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இது ஒரு பவுல் அளவுக்கு எடுத்துக்க போகிறோம். இது கிட்டத்தட்ட 1 கப் தான். இதோட ஒரு வேக வச்ச முட்டையும் எடுத்துக்கோங்க. நீங்கள் சாப்பிட்ற இந்த ஒரு பவுல் ராகி உப்புமாவில் 5.1 கிராம் ப்ரோட்டீனும் 8.7 கிராம் ஃபேட்டும் 46.9 கிராம் கார்போஹைட்ரேட்ஸும் 8.2 கிராம் ஃபைபரும் இருக்குது. ஒரு வேக வச்ச முட்டையில் 4.8 கிராம் ப்ரோட்டீனும் 0.4 கிராம் ஃபேட்டும் 4 கிராம் கார்போஹைட்ரேட்டும் இருக்குது. இதில் ஃபைபர் இல்லை. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது ஓட்ஸ் உப்மா. ஒரு பவுல் ஓட்ஸ் உப்மா கிட்டத்தட்ட 267 கேலரிஸ். இப்போ நம்ம ஓட்ஸ் உப்மா செய்ய ஆரம்பிக்கலாம். இந்த உப்மாவுக்கு நான் ஒரு 3/4 கப் அளவுக்கு ஓட்ஸ் எடுத்துக்க போகிறேன். நல்லா ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் இதை வறுத்துக்க போகிறோம். மணம் வர வரைக்கும் நீங்கள் இதை வறுத்துக்கணும். ஓட்ஸை வறுத்தாச்சு. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் விடுங்க. இதில் கொஞ்சமாக நறுக்கின பெரிய வெங்காயமும் ஒரு பச்சை மிளகாயும் சேர்த்து நல்லா வதக்க ஆரம்பிங்க. வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதும் ஒரு 1/4 கப் அளவுக்கு நறுக்கின பீன்ஸ் சேர்த்துக்கலாம். இதோட 1/4 கப் நறுக்கின கேரட், ஒரு 1/4 கப் பச்சை பட்டாணி. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம்.
இதில் கொஞ்சமாக கருவேப்பிலையும் தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கோங்க. இப்போ சேர்த்துருக்கிற காயெல்லாம் நல்லா வேகணும். அதனால் கொஞ்சமாக ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி விட்டு இதை நல்லா வேக விடலாம். இதை அப்படியே மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் வேக விடுங்க. தண்ணியெல்லாம் நல்லா வற்றணும். இதோ காய் வெந்துருச்சு. தண்ணியெல்லாம் கூட நல்லா வற்றிருச்சு. இப்போ நம்ம வறுத்து வச்சிருக்கிற ஓட்ஸை சேர்த்துடலாம். இதை நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து வேக விட போகிறோம். தண்ணி கொஞ்சமாக ஒரு 1/2 கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இதை அப்படியே மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் தண்ணி வத்துற வரைக்கும் வேக விடுங்க. இதோ தண்ணியெல்லாம் நல்லா வத்திருச்சு. ஓட்ஸ் உப்புமாவும் ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததாக முட்டையை வறுத்து எடுத்துக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் பாத்திரத்தில் விடுங்க. இதில் ஒரு முட்டையை உடச்சி ஊற்றுங்க. இதில் கொஞ்சமாக மிளகுத்தூள், தேவையான அளவு உப்பு ரெண்டும் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. இதோ நம்மளோட ஸ்கிராம்பிள்டு முட்டையும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இன்றைக்கி காலையில் சாப்பாடுக்கு நம்மளுக்கு தேவை ஒரு பவுல் அளவுக்கு ஓட்ஸ் உப்புமா, அப்புறம் ஒரு வறுத்த முட்டை. இந்த ஒரு பவுல் ஓட்ஸ் உப்புமா உங்களுக்கு கிட்டத்தட்ட 230 கிராம் வரும். இந்த ஓட்ஸ் உப்புமாவில் 7.8 கிராம் ப்ரோட்டீனும் 13 கிராம் ஃபேட்டும் 30 கிராம் கார்போஹைட்ரேட்டும் 7.2 கிராம் ஃபைபரும் இருக்குது. ஒரு வறுத்த முட்டை கிட்டத்தட்ட 60 கிராம் வரும். இதில் 7 கிராம் ப்ரோட்டீனும் 7.8 கிராம் ஃபேட்டும் 1.5 கிராம் கார்போஹைட்ரேட்டும் இருக்குது. இதில் ஃபைபர் இல்லை. வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறோம். மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.